ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக உமா சிவகுமார். நான் உள்ளரங்கில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் வெளியே செல்லும் போது கட்டாய முகக்கவசம் அணிந்து செல்லவும். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொரோனா தொற்றால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இறப்பு சான்றிதழ்களை வழங்குவதில் விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாதாந்திர வழிபாட்டிற்காக இன்று திறப்பு. நாளை முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதி. முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி 654% வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு. லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தகவல். திருவண்ணாமலையில் நடைபெற்ற டிடிவி தினகரன் மகள் திருமண விழா. அட்சதை தூவி ஆசி வழங்கினார் தியாக தலைவி சின்னம்மா. பாஜகவை சேர்ந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் நிதி நிறுவன மோசடி வழக்கு. பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றம். வெளிநாடுகளில் உள்ள மலேசிய நிறுவனங்களில் 551 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது அம்பலம். சுதந்திர போராட்டத்தின் போது மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக எஸ். ராமசாமி படையாட்சியார் ஆற்றிய அரும்பணிகள். பிறந்த நாளையொட்டி பெருமிதத்துடன் நினைவு கூர்ந்த டிடிவி தினகரன். தீபாவளி பண்டிகைக்கு அரசு அறிவிக்கும் சலுகைகள் பெற பொதுமக்களுக்கு தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திட்டவட்டம். ஆம்பூர் அருகே நிலத்தை அபகரித்து திமுக எம்எல்ஏ வில்வநாதன் மோசடி. அடியாட்களை வைத்து மிரட்டியதால் மனமுடைந்து தீக்குளித்த 80 வயது முதியவர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். கொரோனா தொற்று பாதித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இறப்பு சான்றிதழ்கள் வழங்குவது குறித்த விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கொரோனா தொற்று பாதித்து பலியானவர்களுக்கு கொரோனாவால் பலியானோர் என சான்றிதழ் வழங்க கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாவட்ட கூடுதல் ஆட்சியர், தலைமை மருத்துவ அதிகாரி அடங்கிய மாவட்ட குழுவை அமைக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாவட்ட குழுக்கள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்கு முந்தைய மரணங்கள் குறித்து ஆய்வு செய்து அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் இறப்பு சான்றிதழ்களை வழங்க உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டது. இதையடுத்து கொரோனா தொற்று பாதித்து பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்குவது குறித்த விதிகளை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மாதாந்திர வழிபாட்டிற்காக இன்று திறக்கப்பட்டுள்ள நிலையில் நாளை முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக 7 மாதங்களாக சபரிமலையில் பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் ஐப்பசி மாத பூஜைகளுக்காக கோவில் நடை இன்று மாலை 5 மணிக்கு திறக்கப்படுகிறது. வழிபட விரும்பும் பக்தர்கள் இணைய வழியில் பதிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ள தேவசம் போர்டு நாள்தோறும் 15,000 பக்தர்களுக்கு அனுமதி வழங்க முடியும்
என்று முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டிற்கு வரும் பக்தர்கள் 48 மணி நேரத்திற்கு முன் எடுக்கப்பட்ட RT-PCR பரிசோதனையின் கொரோனா நெகட்டிவ் சான்று அல்லது தடுப்பூசியின் 2 தவணைகளையும் செலுத்திக் கொண்டதற்கான சான்றை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், தனி மனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் KC வீரமணி 654% வரை வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KC வீரமணி கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தபோது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர். சுமார் 29 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக KC வீரமணி சொத்து சேர்த்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 2016ஆம் ஆண்டு தேர்தலின் போது முன்னாள் அமைச்சர் வீரமணி கணக்கு காட்டிய சொத்து மதிப்பு 26 கோடி ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வணிகம் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்தபோது சுமார் 4.5 கோடி ரூபாய் அளவில் வருமானம் இருந்துள்ளதாகவும், கடன் மற்றும் செலவு என 2.5 கோடி ரூபாய் மட்டுமே முன்னாள் அமைச்சர் வீரமணி கணக்கு காட்டியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த விகிதாச்சார கணக்கின்படி அவரிடம் எஞ்சியுள்ள 1,83 லட்சம் ரூபாய் மதிப்பில் மட்டுமே கடந்த 5 வருடத்தில் சொத்துக்கள் இருந்திருக்க வேண்டும். ஆனால் சுமார் 28,79 லட்சம் ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என்று முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராமசாமி படையாட்சியாரின் 104வது பிறந்த நாளையொட்டி அரசியல் கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டியில் அமைந்துள்ள ராமசாமி படையாட்சியாரின் திருவுருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் திரு MRK பன்னீர்செல்வம், திரு மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு கு. செல்வபெருந்தகை, பாஜக மாநில துணைத் தலைவர் திரு VP துரைசாமி, பாமக தலைவர் திரு GK மணி உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தியாகத் தலைவி சின்னம்மா முன்னிலையில் அமமுக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரனின் மகள் திருமணம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. மணமக்களுக்கு சின்னம்மா அட்சதை தூவி ஆசி வழங்கினார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு TTV தினகரன் மகள் செல்வி ஜெயஹரணிக்கும், திரு பூண்டி கிருஷ்ணசாமி வாண்டையாரின் குமாரன் செல்வன் ராமநாத துளசி ஐயா வாண்டையாருக்கும் திருவண்ணாமலையில் இன்று திருமணம் தியாகத் தலைவி சின்னம்மா முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. காலை 8:30 மணிக்கு திருமண வைபவ நிகழ்வு தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து திருமண நிகழ்வில் பங்கேற்ற பெரியோர்கள், உறவினர்கள் ஆசி வழங்கிய மங்கள நாணை மணமகன் ராமநாத துளசி ஐயா வாண்டையார் மணமகள் ஜெயஹரிணிக்கு அணிவித்தார். தியாகத் தலைவி சின்னம்மா மணமக்களுக்கு அட்சதை தூவி ஆசி வழங்கினார். ஆசீர்வாதம் பண்ணுங்க. சகலவாத்தியம் குணசாலி திரு சிவே சர்வார்த்த திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்ய மகாலட்சுமி அம்பிகா. திருமண நிகழ்வில் வேலூர் தங்கக்கோவில் பீடாதிபதி மணமக்களுக்கு ஆசி வழங்கினார். மணமக்கள் உறவினர்கள், அமமுக நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், திரையுலகினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். பொறியியல் படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வில் பெரும் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்திருக்கிறது.
ஆன்லைன் மூலம் கல்லூரியை பதிவு செய்ய வசதியின்றி மாணவர்கள் தவித்து வருவதாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிஇ, பிடெக் படிப்புகளில் சேர்வதற்கான கவுன்சிலிங் 2வது ஆண்டாக ஆன்லைன் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் கவுன்சிலிங் ஏற்பாட்டில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நிலவுவதாக மாணவர்களும் பெற்றோர்களும் புகார் தெரிவித்துள்ளனர். ஆன்லைன் முறையில் சாய்ஸ் பில்லிங் என்ற விருப்பப்பதிவு வசதி செயல்படவில்லை என்று கூறப்படுகிறது. கவுன்சிலிங் இணையதளத்தில் வழங்கப்பட்ட தொலைபேசி எண்ணை அழைத்தால் பதிவாகவில்லை என்ற பதில் வருவதாகவும் சில எண்கள் பிஸியாக உள்ளதாகவும் பதில்கள் வருகின்றன. பல்வேறு மாவட்டங்களில் உள்ள கவுன்சிலிங் மையங்களுக்கு மாணவர்கள் சென்றால் SMS, இமெயில் வரும் எனவும் திருப்பி அனுப்பப்படுவதாக கூறப்படுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியலில் அரசு பள்ளி மாணவர்கள் பெயர்கள் இடம்பெறாததால் அவர்கள் செய்வதறியாமல் திகைத்து வருகின்றனர். முதல் கட்டமாக 15,000 பேருக்கு கவுன்சிலிங் நடத்துவதிலேயே இவ்வளவு குளறுபடி என்றால் 1,35,000 பேர் பங்கேற்கும் கவுன்சிலிங்கில் எவ்வளவு குளறுபடி நடைபெறுமோ என்ற அச்சம் மாணவர்களிடையே தற்போது எழுந்திருக்கிறது. கும்பகோணத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்களான ஹெலிகாப்டர் சகோதரர்கள் நிதி நிறுவன மோசடி வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக பிரமுகர்கள் கணேசன், சுவாமிநாதன் ஆகிய இருவரும் நிதி நிறுவனம் நடத்தி கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கைதாகியுள்ள கணேசனின் மனைவி அகிலாண்டம், அலுவலக பணியாளர் வெங்கடேசன் ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி புகழேந்தி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் கணேசனின் மனைவி அகிலாண்டம் துபாய் மற்றும் மலேசியாவில் உள்ள நிறுவனங்களின் இயக்குநராக இருப்பதாகவும் அவரது பெயரில் மலேசியாவில் 551 கோடி ரூபாய் முதலீட்டில் நிறுவனங்கள் செயல்படுவதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜாமீன் வழங்கினால் விசாரணைக்கு இடையூறு ஏற்படும் என்று தெரிவித்த நீதிபதி அகிலாண்டத்தின் ஜாமீன் மனுவை நிராகரித்ததுடன் அலுவலக உதவியாளராக பணியாற்றிய வெங்கடேசனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். போக்சோ வழக்கில் ராணுவ வீரருக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மதுரை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே உள்ள சீப்பாலக்கோட்டையைச் சேர்ந்த ராணுவ வீரரான பிரபு என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது உறவினர் மகளான 15 வயது சிறுமியை திருமணம் செய்தார். பின்னர் சிறுமியை ராணுவ குடியிருப்பில் அவர் அடைத்து வைத்தார். கடந்த 2015ஆம் ஆண்டு அங்கிருந்த மதுரைக்கு தப்பியோடி வந்த சிறுமி ராணுவ வீரரான பிரபு தன்னை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து துன்புறுத்தியதாக அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து பிரபு மீது போக்சோ மற்றும் குழந்தை திருமண தடை சட்டத்தின் கீழும் குழந்தை திருமணத்திற்கு உதவியாக இருந்ததாக பிரபுவின் தாயார் கருப்பம்மாள், சிறுமியின் தந்தை பெத்தனசாமி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த மதுரை மாவட்ட போக்சோ நீதிமன்ற நீதிபதி ராதிகா, குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் ராணுவ வீரரின் பிரபுவிற்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். குழந்தை திருமணத்திற்கு உதவியாக இருந்த குற்றத்திற்காக பிரபுவின் தாயார் கருப்பம்மாள் மற்றும் சிறுமியின் தந்தை பெத்தனசாமி ஆகிய இருவருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்த நீதிபதி பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பிரபு சார்பில் 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிட்டார். இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான சிறுமி கடந்த சில வருடங்களுக்கு முன்பு உடல்நலக்குறைவால் உயிரிழந்து விட்டது குறிப்பிடத்தக்கது. ஆன்லைன் வகுப்பின் போது மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக மயங்கி விழுந்து கோமாவில் இருக்கும் மாணவனை காப்பாற்ற சக மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மனித நேயத்துடன் போராடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்துள்ள மூலனூர் அருகே வசித்து வரும் செல்வராஜ், செல்வி தம்பதியரின் ஒரே மகன் ஹரிவாசு. படிப்பில் மட்டுமல்லாது விளையாட்டு, பொது அறிவு என அனைத்திலும் ஆர்வம் மிகுந்து துடிப்புடன் காணப்பட்ட ஹரிவாசுவின் நிலைமை ஒரே நாளில் மாறிப்போனது. ஆன்லைன் வகுப்பில் பாடங்களை கவனித்துக் கொண்டிருந்த போது
திடீரென வாசு மயங்கி விழுந்துள்ளார். உடனடியாக அவரை மருத்துவமனையில் அனுமதித்த போது அவர் சிறு மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாக கோமா நிலைக்கு சென்றுவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சிகிச்சைக்காக இதுவரை பெற்றோர், வீடு, நிலம் ஆகியவற்றை விற்று 30 லட்சம் ரூபாய் வரை செலவழித்துள்ள நிலையில் மேலும் 50 லட்சம் ரூபாய் வரை தேவைப்படலாம் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இருந்திருந்தா அப்புறம் மயக்கமாகி விழுந்துட்டானுங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்துட்டுங்க, சிறுமூளைக்கு போகிற தலையிலைங்க ரத்த குழாய் வெடிச்சிருச்சு, இதுக்கு ரொம்ப செலவாகும்ப்பா அப்படின்னாங்க. அதனால் ஒன்றும் என்னால் முடியலைங்க. இப்போ வீட்டுக்கு கூட்டியாந்துட்டுனுங்க. வீட்டுக்கு கூட்டியாந்து பார்க்க என்னால் ஒன்றும் பண்ண முடியலைங்க. ஊர் மக்கள், சக மாணவர்கள், ஆசிரியர்கள் என பலரும் நிதி உதவி அளித்து வரும் நிலையில் சிகிச்சைக்கு அது போதாத நிலையே உள்ளது. எல்லா துறைகளில் சிறந்து விளங்கிய மாணவனின் வாழ்க்கை இப்படி ஒரே நாளில் தலைகீழாகி உடல் செயலற்று மருத்துவமனையில் கிடப்பது கண்டு பெற்றோர்கள் கண்ணீர் வடித்து கதறி அழுகின்றனர். அவன் மிகச்சிறந்த மாணவன், நல்ல விளையாடக்கூடிய திறமையான பையன். கடந்த வருடம் அவனுக்கு சிறுமூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவின் காரணமாக அவனை மருத்துவமனையில் அனுமதிச்சாங்க. அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. கடந்த 4-5 மாசமா பார்த்தீங்க அப்படின்னா அவன் தொடர்ந்து சிகிச்சையில் இருந்துட்டு வரான். இருந்தும் கூட அவனுடைய உடல்நிலையில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. நமது பள்ளியின் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் அவங்களுக்கு நிதியுதவி செஞ்சோம். இருந்தும் கூட அது போதுமானதாக இல்லை. அதனால் தமிழக அரசு அவங்ககிட்டையும் பொது தொண்டு நிறுவனங்கள்கிட்டையும் அந்த மாணவனுக்காக உதவி புரியணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அவன் +2 எல்லாம் நல்ல மார்க் இருக்கிற மாதிரி கண்டிஷன் இருந்தான். திடீர்னு இந்த சம்பவத்தினால அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் பேக் ஆயிடுச்சு. ஒரு நல்ல மாணவனுடைய, ஏழ்மையான மாணவனுடைய வாழ்க்கைக்கு உங்களுடைய உதவியெல்லாம் தேவைப்படுது. தயவுசெய்து நீங்களும் முன் வந்து பண்ணீங்கன்னா அவருடைய லைஃப் பேக் டு ஃபார்ம் வரும். அரசு மாணவனின் நிலையை கருணை உள்ளத்தோடு கவனித்து நிதி உதவி அளித்தால் மட்டுமே ஹரிவாசுவின் உயிரை காப்பாற்ற முடியும் என்று கூறும் பெற்றோர் உடனடியாக அரசு தங்கள் மகனை காப்பாற்ற சிகிச்சைக்கு உதவ கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து எம். விஜயன். தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை திறப்பது குறித்து முதல்வரிடம் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். தமிழகத்தில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு கடந்த 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளை திறப்பது குறித்து 14ஆம் தேதி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். சில மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகளை திறக்கலாம் என்று கருத்து தெரிவித்துள்ளனர். மற்ற சிலர் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து பள்ளிகளை திறக்கலாம் என்றும் இந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளனர். அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களும் அளித்த கருத்துக்களையும் தொகுத்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முதல்வரிடம் இன்று அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார். அதில் 6 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு மட்டுமே பள்ளிகளை திறக்கலாம் என்று அதில் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அக்டோபர் முதல் வாரத்தில் பள்ளிகளை திறக்கலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தீபாவளி பண்டிகைக்கு புதுச்சேரி அரசு அறிவிக்கும் சலுகைகளை பொதுமக்கள் பெற கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என்று துணைநிலை ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானை எதிர்த்து போராடி இந்திய ராணுவம் வெற்றி பெற்றதன் 50ஆம் ஆண்டு விழா மற்றும் 75வது குடியரசு தின விழாவை கொண்டாடும் வகையிலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்வதை ஊக்கப்படுத்தவும் இந்திய விமானப்படை வீரர்கள் 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் பயணம் மேற்கொள்கின்றனர். இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பயணத்தை புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டதற்கான சான்றிதழ் இல்லாவிட்டால் அரசின் நலத்திட்டங்களை பொதுமக்கள் பெறுவதில் பாதிப்பு ஏற்படும் என்று குறிப்பிட்டார். தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கு அரசு அறிவிக்கும் சலுகைகளை பெற கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் கட்டாயம் என்று எச்சரித்த தமிழிசை அரசு ஊழியர்கள் ஊதியம் பெறுவதற்கும் கொரோனா தடுப்பூசி சான்றிதழ் அவசியம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தனியாக யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ விடுபட்டவர்களின் பெயரை கணக்கெடுத்து
அதன் மூலம் விடுபட்டவர்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து ஆரம்பித்து இன்னும் 15 நாட்களுக்குள் முற்றிலுமாக தடுப்பூசி போட்ட மாநிலமாக மாற வேண்டும் என்று பல திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் அரசாங்க சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்றால், இன்னும் சொல்லப்போனால் தீபாவளிக்கு அரசாங்கம் சில சலுகைகள் அறிவித்தால் இவையெல்லாம் பெற வேண்டும் என்றால் கூட தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். ஏன்னா தடுப்பூசி நமக்காக போடலை, அவங்களுக்காக போடுறோம். மக்கள்கிட்ட நேரடியாக ஒரு கோரிக்கை வைக்கிற, இன்னும் போட்டுக்கொள்ளாத அந்த 35% பேர் தயவு செய்து போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது. வெப்பச்சலனம் காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் மற்றும் ஓரிரு உள் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் ஒரு சில பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் திருவிழிமழலை அருகே பழமை வாய்ந்த பத்தினை அம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தருமபுரம் மடாதிபதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் ஒன்றியம் திருவிழிமழலை அடுத்த விளாகம் கிராமத்தில் பழமை வாய்ந்த பத்தினை அம்மன் ஸ்ரீ காளியம்மன் விநாயகர் முருகன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. பழமை வாய்ந்த இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. 4 கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கடங்கள், மேள தாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன 27வது மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், சுசீந்திரா அறக்கட்டளை நிறுவனர் சவுந்தரராஜன் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அனைத்து அணைகளில் இருந்தும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் மழை பெய்து வந்தது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் பலத்த மழை பெய்தது. குலசேகரம், தக்கலை, மார்த்தாண்டம், குழித்துறை உள்ளிட்ட பகுதியில் கனமழை பெய்து வருவதால் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 43.35 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 335 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் 426 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 61.25 அடியை எட்டியுள்ளது. அணைக்கு வினாடிக்கு 197 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 430 கனஅடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. 18 அடி கொள்ளளவு கொண்ட சிற்றாறு அணையின் நீர்மட்டம் 15.94 அடியை எட்டிவிட்டதால் 200 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அனைத்து அணைகளில் இருந்தும் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் குழித்துறை தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழையால் குலசேகரம், அருமனை, கோதையாறு, குற்றையாறு, கீரிப்பாறை உள்ளிட்ட பகுதியில் ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் நாள் ஒன்றுக்கு பல கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது.